வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதியின் இயற்கை எழிலை புத்தகமாக வெளியிட்டுள்ள டிவிஎஸ் மோட்டார் குழுமத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி புதுதில்லியில் தற்போது அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. எண்ணெய் உற்பத்தியில் நாடு சுயசார்பு அடையும் வகையில் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்ட யாத்ரிகர்களின் எண்ணிக்கை கடந்த 18 நாட்களில் 3 லட்சத்தை கடந்துள்ளது. ரஷ்யாவுடன் அடுத்த வாரம் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க யுக்ரைன் விருப்பம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதியின் இயற்கை எழிலை புத்தகமாக தொகுத்துள்ளதற்காக டிவிஎஸ் மோட்டார் குழுமத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டிவிஎஸ் மோட்டார் குழுமம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த புத்தகத்தை அந்த நிறுவனத்தின் தலைவர் திரு வேணு சீனிவாசன் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு சுதர்சன் வேணு ஆகியோர் தம்மை நேரில் சந்தித்து வழங்கியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கட்ச் பகுதியின் இயற்கை அழகை மோட்டார் சைக்கிளில் வலம் வந்தபடி ரசித்து பார்ப்பதை இந்த புத்தகம் ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் நடைபெற்ற ரன் திருவிழாவின்போது அப்பகுதியின் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் நிலப்பரப்பின் சிறப்புகளை வெளி உலகிற்கு எடுத்துரைக்கும் விதமாக குஜராத் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து டிவிஎஸ் மோட்டார் குழுமம் நடத்திய மோட்டார் சைக்கிள் பயணத்தின்போது எடுக்கப்பட்ட வண்ண புகைப்படங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி புதுதில்லியில் தற்போது அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா, திரு அர்ஜுன்ராம் மெக்வால், டாக்டர் எல். முருகன் மற்றும் காங்கிரஸ், திமுக, அஇஅதிமுக, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. எண்ணெய் உற்பத்தியில் நாடு சுயசார்பு அடையும் வகையில் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு படிப்படியாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆழ்கடல் பகுதியில் சுமார் 10 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் துரப்பணப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் உலக அளவிலும் உள்நாட்டிலும் முன்னணியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்த பணியில் ஈடுபட ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அன்வேஷன் இயக்கத்தின் கீழ் இதுவரை 792 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்திய ஒரே நாடு ஒரே மின் தொகுப்பு திட்டத்தின் பலனாக நாட்டின் எந்த பகுதிக்கும் மின்சாரத்தை கொண்டு செல்லும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவில் காணப்படும் ராஜஸ்தான் மாநிலம் தற்போது சூரிய சக்தி மின்சாரத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அம்மாநில மக்கள் மின்சார உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். தற்போது உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ள இந்தியா அடுத்த கட்டமாக 3வது பெரிய நாடாக உருவாவதற்கு மின்சாரம், தண்ணீர், தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் உலகத்தரத்திலான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்ட யாத்ரிகர்களின் எண்ணிக்கை கடந்த 18 நாட்களில் 3 லட்சத்தை கடந்துள்ளது. இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகரிலிருந்து மேலும் 4388 யாத்ரிகர்கள் புறப்பட்டுச் சென்றனர். இவர்கள் ஸ்ரீநகர் வழியாக அமர்நாத் சென்று பனிலிங்கத்தை தரிசிக்க உள்ளனர். மலேரியா காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நோக்கில் உள்நாட்டிலேயே தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திற்கு உட்பட்ட தேசிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆராய்ச்சி நிறுவனம் உயிரி தொழில்நுட்பத்துறையுடன் இணைந்து அட்பால்சி வேக்ஸ் என்ற பெயரிலான தடுப்பு மருந்தை தயாரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. இந்த தடுப்பு மருந்து மனிதர்கள் மூலம் மலேரியா தொற்று பரவுவதிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதுடன் பூச்சிகள் மூலம் நோய் பரவுவதையும் கட்டுப்படுத்தும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனைகளின்படி இந்த மருந்து நல்ல பலனை அளிக்கும் என்று தெரியவந்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம்.
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அடுத்த வாரம் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க யுக்ரைன் விருப்பம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைனின் பாதுகாப்பு குழு செயலாளர் திரு ரஸ்டம் உமரோவ் ரஷ்ய தூதர்களை தொடர்பு கொண்டிருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் யுக்ரைன் மேற்கொண்டுள்ளதாகவும் ரஷ்யா தரப்பில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் நைனிடால், உதம்சிங் நகர், சம்பாவத், பௌரி கார்வால் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், ஹரித்வார் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் நடப்பாண்டில் 3வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 2 தினங்களாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரித்து வந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் அணை நீர்மட்டம் நடப்பாண்டில் 3வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 22,500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு இன்று காலை 8 மணி முதல் 31,000 கன அடியாக அதிகரிக்கப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். உபரி நீர்ப்போக்கியான 16 கண் பாலம் வழியாக 7,500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படும் என்பதால் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர்மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதை அடுத்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து நேற்றிலிருந்து அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு நேற்று தடை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் நீர்வரத்து இன்றும் சீராகாத காரணத்தால் 2வது நாளாக அருவியில் குளிப்பதற்கும் அருவிக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தேனியிலிருந்து ராஜ்குமார். நெல்லை மாவட்டத்தில் பெய்யும் மழை காரணமாக பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடியும், சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 8 அடியும் உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் மாவட்டத்தின் உள்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பாபநாசம் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை 2 அடி உயர்ந்து 116.15 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 1750 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோன்று 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணை ஒரே நாளில் 8 அடி உயர்ந்து 118.44 அடியாக உள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நகர்த்தலும் கணக்கிடப்படுகிறது என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும். கல்வி, மனநல ஆரோக்கியம் மற்றும் அதிகாரமளித்தலுக்கான சாதனமாக செஸ் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு சமூக செஸ் ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என்றும் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. விஸ்வநாதன் ஆனந்த் முதல் தற்போதைய இளைய தலைமுறையைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளின் திறமையால் செஸ் விளையாட்டில் இந்தியா சர்வதேச அரங்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இளையோர் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செம்ஸ்போர்டின் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்குகிறது. இந்தியா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணிகளுக்கு இடையே பர்மிங்ஹாமில் இன்று நடைபெறவிருந்த கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்படுவதாக உலக சாம்பியன்ஷிப் லெஜண்ட் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதியின் இயற்கை எழிலை புத்தகமாக வெளியிட்டுள்ள டிவிஎஸ் மோட்டார் குழுமத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி புதுதில்லியில் தற்போது அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. எண்ணெய் உற்பத்தியில் நாடு சுயசார்பு அடையும் வகையில் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார்.
அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்ட யாத்ரிகர்களின் எண்ணிக்கை கடந்த 18 நாட்களில் 3 லட்சத்தை கடந்துள்ளது. ரஷ்யாவுடன் அடுத்த வாரம் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்க யுக்ரைன் விருப்பம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.